மகாபாரதப் போரில் தன் தந்தையை இழந்த கோபத்தில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பழிவாங்க துடித்தான். ஆனால் தவறுதலாக உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் மகன்களை கொன்றான். பாண்டவர்களை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற வெறியில் அவன் உலகை அழிக்கும் பிரம்மாஸ்திரத்தை முதலில் ஏவினான். பதிலுக்கு அர்ஜுனனும் தன் உயிரை காக்க அதே அஸ்திரத்தை ஏவ வியாசரும் கிருஷ்ணரும் தலையிட்டு அஸ்திரங்களை திரும்பப் பெற கட்டளையிட்டனர். அவர்களின் கோபம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த அகிலமே அழிய நேரிடும் என எச்சரித்தனர். அர்ஜுனன் தன் அஸ்திரத்தை திரும்பப் பெற்றான். ஆனால் பிரம்மாஸ்திரத்தை திரும்பப் பெறும் வித்தை தெரியாத அஸ்வத்தாமன் அதை அபிமன்யுவின் மனைவி உத்ராவின் கருவில் இருந்த சிசுவின் மீது திசை திருப்பினான். இதுவரை எதற்கும் கலங்காத கிருஷ்ணரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கால்கள் நிலை தடுமாறின. மிகுந்த கோபத்துடன் ஒரு பாவமும் அறியாத சிசுவின் மீது ஆத்திரத்தை காட்டிய நீ கலியுகம் முடியும் வரை ஆறாத புண்ணோடு அலைவாய் என்று கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு சாபமளித்தார். கிருஷ்ணர் குழந்தையை காப்பாற்றினாரா? அம்ரிதா ஸ்டோரிஸ் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.